ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கூலஸ்ட் பாய்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். அண்டு பார்ட் 5 வரைக்கும் பார்க்காதவங்க லிங்க்கை கொடுக்குறேன், பார்ட் 5 பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா. அண்டு பார்ட் 5லேருந்து பார்ட் 4 லிங்க், பார்ட் 4லேருந்து பார்ட் 3 லிங்க் அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவை போட்டு வந்துடலாம், அதுதான் கெத்தாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு டூல்ஸ் செஞ்சு அண்டு நெதருக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். அண்டு நெதருக்கு ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் நம்ம டெசர்ட் பயம் தேடி போக போகிறோம். அங்கே டெசர்ட் டெம்பிளை கண்டுபிடிச்சி அங்கே லூட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம நெதர் போர்ட்டலுக்குள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட்ஸ் எடுத்து டைமண்ட்ஸாக வச்சு என்ன செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுருவோம். ஆனால் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் காஸ்டியூம்லாம் தேவைப்படாது டைமண்டுக்கு. ஏன்னா நம்ம அயனில் ஃபுல் காஸ்டியூம் செஞ்சால் போதும். இப்போ நமக்கு தேவைப்பட போகிறது பார்த்திங்கன்னா டூல்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். டூல்ஸ் எத்தனை செய்ய முடியுமோ அத்தனையுமே நம்ம செஞ்சுருவோம் ஓகேங்களா. அண்டு டூல்ஸ் எங்கே இருக்குது? டூல்ஸில் நமக்கு பிக்காக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 தேவைப்படுது, ஸ்வாட் ஒரு 2 தேவைப்படுது, ஆக்ஸ் எல்லாம் தேவைப்படாது, ஸ்வாட் வேணால் தேவைப்படும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வார்டன்ட்டெல்லாம் போனோம்னா கண்டிப்பாக ஒரு நெதரைட் ஸ்வாட் இல்லை டைமண்ட் ஸ்வாட்னாச்சும் தேவைப்படும், அதுக்கு தான் சொல்கிறேன். அண்டு பிக்காக்ஸ் 2, ஆக்ஸ் 2, டைமண்ட் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸ் இல்லாமல் தவிக்கிறோம். ஸ்டிக்ஸ் எங்கே போய் எடுக்கிறது, கூட ஓடுற கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்ஸுக்காண்டி தேடி ஓட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பக்கத்தில் ஒரு தேன் கூடு கட்டின ஒரு மரம் இருந்துச்சு, அதை அப்படியே உடச்சிரு கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கையாலே உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கையில் நமக்கு ஒரு பிளாக் இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை மொத்தமாக சாச்சிடலான்ற ஒரு பிளானில் இருந்தேன். 4 பிளாக்கு அந்த மரம் தருது, அதில் ஒரு பிளாக்கில் தேன் கூடு இருக்குது. நம்ம தேன் கூட கிளைக்காமல் மரத்தை எட்டினோம்னா பிரச்சனையே கிடையாது, அது பிசாட்டு அது மிதந்துட்டு தான் இருக்கும். அந்த தேன் கூடில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் தேன் கூடு எடுத்திங்கன்னா அதில் தேனி இருக்காதுன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, அதில் இருக்குது. நான் அதை ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்ஸு தேவைப்படுது, ஸ்டிக்ஸை செஞ்சு வச்சுக்கலாம். தேவையில்லாத ஆணிஸ் அதிகமாக இருக்குது, அந்த ஆணிஸை திரும்பியும் தூக்கி போட வேண்டிய நிலமை வந்துருச்சு. தம்பி ஆணிஸு நீங்கள் இது போங்க, நீ தேவையில்ல, நீயும் தேவையில்ல. ஓகே, இப்போ தேவையில்லாத தூக்கி போட்டாச்சும். செஸ்ட்டில் வைக்க வேண்டியது நம்ம எடுத்தது நிறைய இது வைக்கவே இல்லை, அதெல்லாம் வச்சிடணும் அண்டு நம்ம ஃபார்மிங் பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடலன்னா இங்கே இருக்க ஒருத்தனுக்கு சோறு கிடையாது. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அவனுக்கு சோறே கிடைக்கும்ன்றனால தான் அவங்க பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க காய்ஸ் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம இதில் எல்லாமே செஞ்சிட்டோம். அண்டு ஷவலும் 2 செஞ்சுருவோமே. ஷவல் 2 செஞ்சுட்டு என்னத்தை தூக்கி போட்டேன்னு தெரில காய்ஸ். டைமண்டே தூக்கி போட்டேன்னா டே என்னடா. ஓகே, நம்ம இதில் தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம போயிட்டு இதில் நம்ம 4 குதிரை வளர்ப்போம். 4 குதிரைக்கும் தேவையான அந்த இது ஆர்மர் இருக்குது என்கிட்ட இப்போ ஓகேங்களா. இப்போ இந்த ஆர்மர் எக்ஸ்ட்ரா இருக்கனால நமக்கு தேவையானது அந்த இது தான் தேவைப்படுது, ஷேடில் தான் தேவைப்படுது. ஆனால் நமக்கு ஆர்மர் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிக்காக்ஸு 1 எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கணும், ஆக்ஸ் 1 எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கணும், ஸ்வாட் 1 எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கணும். இது 3மே நமக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுது. டைமண்ட் டூல்ஸில் செஞ்சதெல்லாம் இங்கே வைக்கணும் இல்லையா, அதனால் டைமண்டில் செஞ்ச அம்புட் டூல்ஸும் இங்கே வச்சுருவோம், ஒரே ஒரு பிக்காக்ஸை தவிர. அண்ட் பார்த்திங்கன்னா இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். நீ இங்கே வந்துரு, நீ இங்கே வந்துரு. அண்டு டைமண்டில் செஞ்ச அம்புட்டையுமே தூக்கிடுவோம், ஏன்னா நமக்கு டைமண்ட் செஞ்சது இப்போதைக்கு யூஸ் ஆகுது, வருங்காலத்தில் யூஸ் யூஸ் பண்ணுவோம். அண்டு வேறு ஏதாச்சும் இருக்கா பார்த்துட்டு தான் இருக்கேன். வேறு எதுவுமே இல்லை டைமண்டில். அண்ட் டைமண்ட் மட்டும்தான் இருக்குது. டைமண்ட் பிக்காக்ஸ் இப்போ தேவைப்படணும் அப்சர்வேஷன் எடுக்க. அண்டு நம்ம பார்த்திங்கன்னா திரும்பியும் மொத்தத்துக்குன்ட்டு 3 பிக்ஸ் இருந்துச்சு. ஒன்று சொல்லுங்கள் எத்தனை இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு வந்துடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா தப்பை எக்ஸ்ட்ரா பண்ணி தொலைஞ்சிட போகிறேன். ஓகே தம்பி தரப்பா. 2 பிக்காக்ஸு, 2 ஆக்ஸு, 2 ஸ்வாடு, 2 ஷவலு. ஓகே, இதில் இருக்கிறதே ஓவர் தான். அண்டு மீதி இருக்க மட்டுமே இதில் தூக்கி வைக்க வேண்டியது மட்டும்தான் நமக்கு வேலை ஓகேங்களா. அண்டு வார்டன்ட்ட போகலாம். அண்டு அந்த போன வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ஓடி இருந்திருக்கும், வாய்ஸ் ஸ்பீடாக வந்திருக்கும். பட் நான் ரெக்கார்டரில் ஸ்லோவாக வந்திருக்கும். அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த மெசேஜ் அடியில் டக்குன்னு வந்துச்சு பார்த்திங்களா, அந்த மெசேஜால் தான் பார்த்திங்கன்னா திடீர்னு ரெக்கார்டர் என்னமோ ஆகி அது தானாக என்னமோ ஆயிடுச்சு கைஸ், அந்த ரெக்கார்டர் ஆப் மட்டும்.
ஓகேங்களா. அதனால தான் அந்த மாதிரி வந்திருக்கும். அதனால நீங்கள் வந்து இப்போ கவலைப்பட வேணாம். நான் இந்த பாட்டிலேருந்து கரெக்டாக தான் வரும், நீங்கள் கவலைப்படவே வேணாம். அண்டு லாவாக்காண்டி பக்கெட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லாவா பக்கெட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிற வாட்டர் பக்கெட் வச்சு நம்ம அப்சர்வ் உருவாக்கிடலாம். ஓகேங்களா. ஈஸியாக இருக்கும். அண்ட் மீதி இருக்க அயன் வச்சுட்டு வர மறந்துட்டேன் கைஸ், ஒரு நிமிஷங்க. அயனை வந்து இதில் வச்சுருவோம். ஒரு நிமிஷம்ங்க, ஒரு நிமிஷம். ஓகே, 20 அயன் இருக்குது. 2 பக்கெட்டில் ஒரு பக்கெட் இதில் வச்சுருவோம். அண்டு நிறையா இதில் வைக்க வேண்டியதாக தான் இருக்கும் போல். இப்போதைக்கு நம்ம வெளிப்படையாக தான் இருக்கும். சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் எதுவுமே தேவைப்படாது. அண்ட் அது எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயனில் வந்து பார்த்திங்கன்னா இதாக போகிறோம், எவால்வ் ஆக போகிறோம். சாரி, அயனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதாக போகிறோம் கைஸ், எப்படி சொல்கிறது, அப்கிரேட் ஆக போகிறோம். இன்னும் 4 அயன் தேவைப்படுது. 4 அயன் அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எவ்வளோ ஆகும்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ ஆகலாம், இல்லை கடைசியில் எவ்வளோ ஆகலாம். இப்போதைக்கு நம்ம போகிறது டெசர்ட் பயாம் தேடி தான். ஏன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அண்டு கொஞ்சம் எனக்கு இப்போ உட்டு தேவைப்படுது கைஸ். ஓ மை காட், ஆப்பிள் இருக்குது. அண்டு தேன் கூட உடச்சோம்னா ஏதாச்சும் கிடைக்குமா? ஏங்க தேன் கூட உடச்சா ஏதாச்சும் கிடைக்குமா? டவுட்டாக இருக்குன்னு உடச்சி பார்ப்போமா? தேனி வந்து கொத்தாமல் இருந்தால் சரின்னு நினச்சிட்டு வந்தேன். அண்டு தேனி கொத்த தான் வருது. ஓகே, அதை பார்த்து டக்குன்னு ஒரு போட்டு ஐயங்க அது பாய்சனாக இருக்குதுங்க. எப்பா எங்கடா குட்டை, டே குட்டை, எங்கள் குட்டை காணோம். ஏன்னா ஆச்சு இதுக்கு குட்டைக்கு. இங்கே வாங்க, அந்த தேனி மட்டும் தனியாக தெரிஞ்சிட்டாலே இது ஒருத்தரை கொத்திட்டாலே அவ்வளோதான் போல். ஓகே, இப்போ நம்ம டெசர்ட் பயம் தேடி போகிறதுக்கு முன்னாடி போட்டு தேவைப்படுது. நம்ம போட் இருந்தால் நமக்கு அதிகமாக யூஸ் இருக்குது. அண்டு இப்போ நான் மரத்துக்கு எங்கே போகிறது? மரம் எங்கே இருக்குது? மரம். ஓகே, இப்போதைக்கு எனக்கு வேறு வழி தெரில. அந்த தான் உடச்சாகணும். என்னதுடா அப்புடின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே மரம் இருக்குங்க. ஒன்று சொல்லுங்க, இங்கேயே மரம் இருக்குது. இதை வந்து உடச்சிக்கலாம். அண்டு வேறு ஏதாச்சும் இருக்கா? தம்பி நீனும் வாப்பா தம்பி. அப்புறம் இந்த இதெல்லாம் தேவைப்படுது நமக்கு. ஓகே, 2 பிளாக் தான் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போதைக்கு ஒரு டெட்டை போட்டு ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க அந்த 3 எடுத்துக்கலாம். பரவாயில்ல, இங்கேயும் மரம் இருக்குது. நான் அதை கவனிக்கலை போல் கைஸ். சரி விடுங்க. அண்டு இதுவும் கிடச்சிருச்சு. வேறு ஓகே, இதுவும் கிடச்சிருச்சு கைஸ். மொத்தத்துக்கு நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையில்லாததை தான் தூக்கி போட்டு போகணும். தேவையில்லாத எதுவுமே இல்லை. சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. அண்டு ஒன்று ஆப்பிள் சாப்பிட்டு போவோம். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சானங்க, அதனால் ஆப்பிள் தான் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ இருக்கிறத வச்சு கிராஃப்டிங் டேபிள் இங்கேயே போட்டு நம்ம போட்டை செஞ்சுருவோம். தம்பி கிராஃப்டிங் டேபிளே வச்சுட்டு டக்குன்னு எதில் போட் இருக்கும்? இதில் தான் போட் இருக்கும். ஓகே, இதில் போட் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஒரு போட்டை மட்டும் செஞ்சுட்டா போதும். அண்டு கையில் எதுக்கு பதிலாக எதை வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு பதிலாக கிராஃப்டிங் டேபிள் வச்சிட வேண்டியதான். டக்குன்னு ஓட கையில். ஓகே, அது மட்டும் நைட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம தேடி போகிறோம். இப்போ இருந்தாலும் அங்கே நைட் ஆகி தான் நம்ம எப்படியும் சர்வே பண்ணி ஆகணும். இங்கேருந்து நைட்லேயே போனோம்னா ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டுன்னு டெசர்ட் பயம் எங்கிட்டலாம் இருக்குன்னு யோசிச்சு போக ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம சீடு போட்டு வந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் டெசர்ட் பயம் இருக்குமான்றது டவுட்டு தான். பட் நான் எல்லா வேர்ல்ட்லேயும் டெசர்ட் பயம் இருக்கும். அது வந்து ஓ மை காட் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இங்கேயே நம்ம தூங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, இங்கே தூங்கிக்கலாம். இல்லைனா இங்கே தூங்கியாச்சு. ஓகேங்களா, இப்போ டக்குன்னு எந்திரிச்ச உடனே ஓட வேண்டியது மட்டும்தான் ஒரே வேலை. ஓடுறா கைப்புள்ள, இங்கேருந்து ஓடுறா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாக குடுன்னு விளையாண்டோம். இப்போ திரும்பி நம்ம அந்த பட்டு தான் போகணும். கீழே வந்து சாக வேணாம். நம்மள்ட்ட வாட்டர் பக்கெட் இருக்கிறது நம்ம மறந்துட்டேன். இல்லைனா போட்டை கூட யூஸ் பண்ணி இப்போ தப்பிச்சிருக்கலாம். நம்ம ப்ரோ பிளேயர் அதை மறந்துட்டு நான் விசாரிட்டு டக்குன்னு குச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தான் மைனிங் பிளேஸு. இந்த இடத்துல திரும்பி உள்ளே போக வேண்டியது இருக்குது. வார்டனை கண்டுபிடிக்கணும். வார்டன் எதிராக போட்டு புழக்காம விடக்கூடாது. டைமண்ட் எல்லாமே செஞ்சுருக்கோம். ஆனால் டைமண்ட் ஆர்மர் வேணும். ஏன்னா அதுதான் நம்ம சேஃப்டியாக கொஞ்சம் அதிக சேஃப்டியாக வச்சுக்கோம். இல்லைனா நெதரைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல நெதரைக்கே போகலை. ஓகேங்களா, நெதரைக்கே போகலை. அப்புறம் நம்ம இது நம்மள்கிட்ட ஒரு போட் இது கூட இல்லை. அது எப்படி சொல்கிறது, போட் நிறுத்துவாங்களே, அது பேர் என்னதுங்க, அது பேர் தெரில. பட்னா இதுதான் இந்த மாதிரி நமக்குன்னு தான் இதுதான் நம்மளோட இது. ஓகேங்களா. ஓகே, போடா கைப்புள்ள, டபக்குன்னு ஸ்பீடாக போடா கைப்புள்ள, ஏமா போடா கைப்புள்ள. ஓகே, நான் இங்கேருந்து தூரமாக போகணும். டெசர்ட் பயம் எங்கிட்ட இருக்குன்னே தெரில. ஏதாச்சும் ஒரு டெசர்ட் பயம் கிடச்சிச்சின்னா கூட நமக்கு சந்தோஷம்தான். எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. அண்டு சீல்டை போய் கையிலேருந்து எடுத்துப்போம், கேவலமாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பயம் தேடி தான் நம்ம வேட்டை. புதையில தேடி வேட்டை மாதிரி டெசர்ட் பயம் தேடி வேட்டை தான் அன்றைக்கி. அண்டு இதுதான் நமக்கு ஓகே.
ஏங்க இது கடல் ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் வேல்ல ஓடி போனாலே போயிடலாம். ஆனால் போட் ஓட்டினோம்னா நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது, பசிக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது. எது அப்படின்னு கிடையாதுன்னா, அந்த ஓடி போனோன்னா அந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக. அப்புறம் இங்கே இருக்க பிளாக்ஸ் எல்லாம் உடைக்கணும். உடைடா கைப்புள்ள. ஏன் இங்கே இருக்க பிளாக்கெல்லாம் உடச்சிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே அங்கிட்டு கடல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படியே அதோட போயிடலான்ற ஒரு பிளாக்கில் தான். ஓகேங்களா, அந்த பிளான் வச்சுருக்கனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சிக்கிட்டு இருக்கேன். உடடாடே கைப்புள்ள உடடா. இன்னும் ஒரு பிளாக் தான், ஒரு பிளாக் உடச்சிட்டா நம்ம அங்கிட்டு போயிடலாம் கைஸ். டக்குன்னு திரும்படா கைப்புள்ள. எங்கேயோ திரும்புதுங்க அது. ஓகே இப்போ போடா. ஏங்க இந்த இது வேறு தடுக்குது. என்னடா இது நமக்குன்ற நேரமா இது. ஓகே நம்மளும் ஸ்பீடாக இதை உடச்சிட்டு போயிடலான்னு தான் பார்க்குறோம். என் கோழிலாம் பின்னாடி உட்காந்துக்குச்சுங்க. ஓகே நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்பீடாக என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது நமக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கடல் கனெக்ட் ஆகுதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். மெயின் வேலையை நம்ம கடல் தானே, கடல் கனெக்ட் ஆகுதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். நிமிந்து பார்த்தா கடலே காணும். ஓகே கடல் தான் கனெக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை உடச்சிட்டேன். சிக்கனும் செத்துருச்சு. நமக்கு சிக்கன்லாம் தேவை கிடையாது, வேணா சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹார்ஸ் இருந்துச்சு, இதை மவுண்ட் பண்ணி கூட போகலாம். ஹார்ஸை மவுண்ட் பண்ணி போயிருந்தால் கூட ஈஸியாக போயிருக்கலாமோ அப்படின்ற பிளான் இருந்துச்சு. எல்லா பிளானும் நம்ம எப்பயும் ஆரம்பிக்கிற போது தான் வராது கைஸ். நமக்கு கரெக்டாக பாதி தூரம் என்னென்னா போனதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வரும். ஓகே அங்கே என்னமோ பி மாதிரி என்னமோ போட்டிருக்கு கைஸ். பி அப்படின்ற லெட்டர் மாதிரி என்னமோ போட்டிருக்கு. ஓகே நமக்கு இங்கே கடல் இருக்குது. கடல் பக்கத்தில் தான் எப்பயும் டெசர்ட் பயம் இருக்கும். அந்த பக்கத்து நம்ம போனால் மட்டும்தான் நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். அண்ட் இங்கே ஏதாச்சும் ஷிப்பு கிப்பு இருந்துச்சுன்னா லூட்டை போட்டு போயிடலாம். இங்கே எவனுமே நிறுத்த மாட்டானுங்க பாட்டு பயிலுக. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு கையிலே இருக்குது. இதை டக்கு நீங்கள் போட்டு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு போட முடியல போல். ஏங்க போட்டை போட முடியலையா? ஏங்க போட்டு தானேங்க இது. ஓகே போட்டை போட்டாச்சு. இப்போ ஸ்பீடாக நீந்திட்டு போக மாட்டேது மட்டும்தான் நம்ம வேலையை. ஸ்பீடாக நீந்திட்டு போனால் மட்டும் போதும், அது மட்டும்தான் நம்ம வேலை. ஸ்பீடாக போயிட்டு டெசர்ட் பை நம்ம கண்டுபிடிக்கணும் கைஸ். ஏமா போடா கைப்புள்ள. எங்கிட்டு இருக்குன்னு தெரில கைஸ். எங்கிட்டு இருக்கும்? இந்த பக்கத்து இருக்குமா இல்லை இந்த பக்கத்து இருக்குமா? இந்த பக்கத்து மரங்களாக தான் இருக்குது. அப்போ இந்த பக்கத்து தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க அங்கே நெதர் போர்ட்டல் இருக்குங்க. நெதர் போர்ட்டலில் கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியா. டைமண்ட் பிக்ஸும் நம்மகிட்ட தான் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. நெதர் போர்ட்டலில் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இதை கண்டுபிடிக்கிறத காண்டிலாம் வரல, பட் நான் இதை கண்டுபிடிச்சோம் எதாச்சியா. ஓகேங்களா. அண்டு இங்கே ஏதாச்சும் லூட்டு நல்ல லூட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. செஸ்ட் இருக்குது, நல்ல லூட் இருக்குமான்னு தெரில. நமக்கு தேவையான அப்சர்வேஷன் இதில் இருக்குமான்னு தெரில. பட்டுன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்சர்வேஷனா 10 அப்சர்வேஷன் தேவைப்படுது நமக்கு. ஏங்க ஐயா பாருங்கள் யங்ஸ்டாண்டிங் எல்லாமே தூக்குடா கைப்புள்ள. அப்புறம் கோல்டு ஆர்மர் நமக்கு இது நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக தேவைப்படும். கோல்டு ஆர்மர் 2 இருக்குது. ஓகே வேறு ஏதாச்சும். அப்புறம் இந்த அப்சர்வேஷன் தேவைப்படுது. அங்கே கோல்டு பிளாக் இருக்குது. நம்ம கோல்டு பிளாக்லாம் தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்களேன், கோல்டை வச்சு நம்ம எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. காப்பரே அதுக்கு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரே ஒரு இதை உடச்சிருக்கோம் நெதர் பிளாக்கை. அண்ட் அயன் அண்டு இது தேவைப்படுது நமக்கு. அது எதுனா ஃப்ளின்ட்டு தேவைப்படுது. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நெதர் போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது நம்மள்ட்ட இருக்கிற நினைக்கிற ஃப்ளின்ட்டு. ஓகே இப்போ 3 மைன் பண்ணியிருக்கோம். இது 4ஆகுது இதோட. ஓகே 4 மைன் பண்ணியிருக்காங்க கைஸ். இதோட 5 அங்கே மிதந்துட்டுருக்குங்க. லாவா மேலே விழுந்தால் உசுறு போயிடும். இதோட 6 வேமா மைண்ட் பண்ணுறாடி. ஓகே இப்போ எத்தனை 5 தான் கிடச்சிருக்கு, அதோட 6. ஓகே எனக்குள்ளே கரெக்டாக இந்த பிளாக்கில் தண்ணியை ஊற்றிட்டோம்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு கரெக்டாக. எங்க 3 பிளாக் கிடைக்குதுங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு.
ஆனால் 3 பிளாக் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அது வேஸ்ட்டு தானே. அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டோரேஜ் தான் அதிகமாகும். இதோட 7, இதோட 8, அடுத்து 9, 10 கரெக்டாக இருக்கும். நமக்கு 10 தேவைப்பட்டுச்சு, 10 இருக்குங்க. எங்க ஒரு நிமிஷம் அங்கே 2 மேக் தான், 1 மேக் தான். அது கண்டுபிடிச்சாலே போதும். ஒரு நிமிஷங்க. இங்கே மொத்தத்துக்கு 9 கிடச்சிருக்கு. கரெக்டாக 10 தேவைப்படுது. 10வது ஒன்றே எடுத்தாச்சே. ஓகே, இப்போ நம்ம போட் எடுத்துகிட்டு கிடன்னு போக வேண்டியதான். எதுக்குன்னா டெசர்ட் பயம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதை முடிச்சுட்டு டக்குன்னு போகணும். ஓகே, முடிச்சாச்சு. முடித்த உடனே இப்போ டெசர்ட் பயம் தேடி தான் போகணும். அதுக்கு நம்ம நார்மல் லேண்ட்லேயே போயிடணும். நமக்கு போட்டு தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. போட்டை சேஃப்டிக்கு வேணால் கையில் எடுத்து வச்சுக்கலாம். போட் எங்கடா இருக்குது? போட்டே காணோம். ஓகே, 10 அப்சரினும் அந்த பைக்குள்ளே போட்டு தச்சு. அப்புறம் இங்கே இருக்க மரங்களை கொஞ்சம் உடச்சிக்கலாம். ஏன்னா மரக்கட்டை தேவைப்படுது திடீர்னு. அதனால தான் சொல்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 போதும். இதுவே போதும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, 8 கை கட்டின தூரத்துக்கு கட்டியாச்சு. 8 போதும் நமக்கு இப்போதைக்கு. அண்டு ஷேர்டன் கூட எடுத்து வந்துருக்கலாம் காய்ஸ். ஏன்னா நம்ம குதிரையில் கூட போயிருக்கலாம். அண்ட் அங்கே வேறு என்னமோ தெரியுது லாங்கில், சுகர் கேனா, அது என்னென்னு தெரில. டெசர்ட் பயம் தான் நல்லாயிருக்கும் கைஸ். டெசர்ட் பயம் கிடச்சிச்சின்னா வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சு தேடியாச்சும் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுவேன். எதனா அந்த டெம்பிளை சொல்ல வரேன். ஓகே, இதில் வேகமாக போகணும். தண்ணியில் நம்மளால் வேகமாக போக முடியாது. இதுக்கு லேண்ட்லேயே போயிடலாம். ஓகே, நான் வந்து டெசர்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வரவில் நிறைய லூட் அடித்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் இப்போ டெசர்ட் பயம் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ தூரம் இருக்குன்னா, நம்ம வில்லேஜுன்றது ஒரு விஷயமே இல்லாத தூரத்தில் இருக்குது. இன்னொரு வில்லேஜை கண்டுபிடிச்சேன். அதில் எமர்லாண்ட்லாம் எடுத்தேன். அண்ட் அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கலாம் அதில். அண்ணா அதை நான் டக்குன்னு கவனிக்கல, ரெக்கார்ட் பண்ணுற ஞாபகம் இல்லை. டக்குன்னு எடுத்துகிட்டு அடுத்து பயம் போன்ற டெசர்ட் பயம் வரணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்குள்ளே சுற்றி எங்கிட்ட தான் டெசர்ட் டெம்பிள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இது இருந்துச்சுனாலே சுற்றி எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல டெசர்ட் டெம்பிள் இருக்கும். பட் நான் அது எங்களுக்குள்ளே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்ம டாஸ்க்கே. அண்ட் இங்கே இருக்க டெசர்ட் ஜாம்பி வில்லேஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜர் ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. பிகாஸ் இது வந்து டெசர்ட் இடம் இல்லையா, அதனால் நம்ம நார்மல் இடத்தோட அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டெசர்ட் டெம்பிள் தேடி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். கிடச்ச மாதிரியே தெரில. அங்கிருந்து பார்த்திங்கன்னா கடலில், இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ், இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது அதுன்ட்டு கடைசி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் டெம்பிளை தவிர மற்ற வில்லேஜு அண்டு அந்த ரூயின் போட்டில் இதெல்லாம் கிடச்சிருச்சு. பட் நான் டெசர்ட் டெம்பிள்னால் கண்ணுக்கு தெரில. அண்டு கீழே ஏதோ மினுமினுக்குது. அண்டு உள்ள லைட்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. அண்டு அங்கே என்னமோ இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சாப்பாடே சாப்பிடல, ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கான். அப்புறம் அங்கே ஒரு பாட்டு பையன் வந்து என்னை பார்த்திங்கன்னா அம்பு ஊறி பார்த்துட்ருக்கான். ஓகே, நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடலான்ற ஒரு பிளானில் இருந்தால் கீழேன்ட்டு விழுந்துட்டேன் போல். டக்குன்னு ஜம்ப் பண்ணி நம்ம ப்ரோ பிளேயர் தனத்தை காமிச்சு இங்கே இன்னொருத்தன் வந்தான். அவனை போட்டு தள்ள முன்னாடி நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க போல். ஓகே, நம்ம அப்படியே இங்கிட்ட அங்கிட்டு போய் தண்ணியில் தான் குடித்தோம் காசு வரைக்கும். அண்ட் அங்கேக்குள்ளே ஸ்மெல் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கேக்குள்ளே ஏதோ வில்லேஜ் இருக்க மாதிரி இருக்குது, அங்கேக்குள்ளே டெம்பிள் இருக்க மாதிரி இருக்குது. டெம்பிள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும். பட் நான் டெம்பிள் மாதிரி தெரியுது, டெம்பிளான்னு தெரிலனா. பகலானா மட்டும்தான் இப்போ நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும். செத்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பி வில்லேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்புங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நானும் பொறுமையாக ரொம்ப நேரம் அப்படி கீழே சுற்றிட்டே தான் இருக்கேன். எவனும் இங்கனக்குள்ளே இல்லை. நம்மள்ட்ட டேரக்ட் இருந்ததை நான் வேறு மறந்துட்டேனா. கடைசியில் ஞாபகம் வந்தானே போட்டு கடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் மாதிரி போச்சுன்னா டேரக்டாக இதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி போகிறதுல ஏற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல டெம்பிள் இருக்கான்னு பார்த்தேன். டெம்பிள் இங்கேக்குள்ளே கிறுக்கணுங்க தான் இருந்தானுங்க. டெம்பிள்லாம் கிடைக்கல நமக்கு. அண்டு இந்த ஜாம்பி ரொம்ப பவர்னு சொல்லியிருந்தேன். இங்கே இன்னொருத்தன் வேறு இருந்தானா, அவனையும் போட்டு பொழக்கணும். இங்கே அன்லிமிட்டட் ஸ்பான் ஆகிட்டுருக்கானுங்க. ஸ்பான் ஆகிட்டுருக்கனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே ஓடணும், அது மட்டும் தான் இப்போ நமக்கு இருக்க ஒரே வழியில். நம்மளை மண்டேலே அடித்து விரட்டி விட்ருவானுங்க வெளில படம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இங்கேக்குள்ளே எதுவும் டெசர்ட் டெம்பிள் இருக்க மாதிரி தெரியல. டெம்பிள் சைட்லேருந்து பார்க்க டெம்பிள் மாதிரி தான் தெரிஞ்சு. இந்த இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் மாதிரி தான் தெரிஞ்சு. பட்னா அது சைட்லேருந்து பார்க்க மட்டும்தான் காட்டுறேன் பாருங்களேன். எங்களுக்குள்ளனா
கைஸ் கரெக்டாக இங்கேக்குள்ளே தான் என்கிட்ட ஒரு இன்ச்சு அது எங்கனக்குள்ளேன்னு தெரில வெடிச்சிட்டாவும் அவ்வளோதான் இனி செத்துருவோம். அதனால் அங்கிட்டு இங்கிட்டும் போய் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும். ஸ்கெல்டன் பயப்பட்டா முக்கியமாக மாட்டிடவே கூடாது கைஸ். அண்ட் நானும் எங்கனக்குள்ளே இருக்கும் டெசர்ட் டெம்பிள் கண்ணை முழிச்சு தேடிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து சாக போனேன். அது எனக்கே தெரிஞ்சிருச்சு நான் சாக போகிறேன்ட்டு. ஓகே நம்ம எதாச்சும் சுற்றி கவர் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு விடிய வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெட்டை தின்ன ஆரம்பித்தேன். எவனாச்சும் ஸ்பான் ஆகிறானா, பின்னாடி துரத்திட்டு வரானா, எவனாச்சும் நிற்கிறான் நான் முன்னாடி வெடிச்சு திரிச்சு தொலைங்க போகிறாங்க திடீர்னு எவனாச்சும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டெல்லாம் தின்ட்டு யோசிச்சு பார்த்து டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி நானும் ரொம்ப தூரம் ஓடிட்டே தான் இருந்தேன். டெசர்ட் டெம்பிள் கிடைக்கிற மாதிரி இல்லை. சூனியகாரி எவன் வரணுமோ அவங்களாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த டெசர்ட் டெம்பிள் மட்டும் கிடைக்கல நமக்கு. அங்கே ஒரு ஸ்கெல்டன் மண்டன் தான் அவன்கிட்ட தப்பிச்சு இங்கிட்டு வந்துட்டா. இங்கிட்ட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. சரி வில்லேஜ்னாச்சும் கொடுப்பாங்க, அந்த வில்லேஜ்னாச்சும் தூங்கிட்டு எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு யோசனை வந்துச்சு. நான் வில்லேஜ் இருந்த இடமே நமக்கு தெரியும், நம்ம வில்லேஜ் இருந்த இடமே நமக்கு தெரியாது. இங்கே ரீஸ்பான் செட் பண்ணிட்டா இப்போ என்ன பண்ணுறது, வாழ்க்கை அவ்வளோதான், எடுத்த லூட்லாம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் கூட இங்கிட்ட அங்கிட்ட சுற்றி ஓடிட்டே தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் டெசர்ட் டெம்பிளில் கண்ணில் காட்டலைங்க. இவனுங்க நாசமாக போயிடுவானுங்க. இவன் ஒரு பைத்தியக்காரனுங்க இந்த மைன்கிராஃப்ட்காரன். எதெல்லாம் பக்கத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் பக்கத்தில் வைக்க மாட்டான், எதெல்லாம் தூரத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் தூரத்தில் வைக்க மாட்டான். எக்ஸாம்பிள் டைமண்ட் எடுத்தோடனே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் நான் 3 மணி நேரன்றப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படை பலத்தை கூப்பிட்டு வந்துட்டானுங்க, அவ்வளோதான். இவங்க அடித்தா பாய்சன் போல். இப்போ நம்ம ஓடணும் வேமா இவங்கள்ட்டருந்து, இல்லைனா நம்ம சோழி முடிஞ்சு அரைகாட்டில் தப்பிச்சிட்டு இருக்கேன் கைஸ். அவ்வளோதான். இப்போ செத்தோம்னா செத்தது மட்டும்தான். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வீடியோ ரிப்ளை. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்பிளை கண்டுபிடிச்சிட்டோம். டெசர்ட் டெம்பிளை இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச டெசர்ட் டெம்பிள். அதே லேண்டில் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கு. நம்ம அதை கவனிக்காமல் அங்கிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் கட் பண்ண அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் கால் வந்த மாதிரி ஒரு ஞாபகம். சரி யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துட்டு வந்து வீடியோ எடுக்கலாம், ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஓகேங்களா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு டெம்பிள் பார்த்தேன். அந்த டெம்பிள் சின்னதாக இருந்துச்சு, இதோட ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இது கிடச்சிச்சு, ட்ரெஷர் மேப்புன்னு. இதை வச்சு என்ன பண்ண முடியும், இது என்ன யூஸு அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கே இல்லை. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் மட்டும் அதை சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம். ஓகேங்களா, அப்படின்றனால என்னங்க இந்த பிளேட்டை உடச்சி விட்ருலாம், இதில் டிஎன்டிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்றனால உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு கொடுங்க. ஓகேங்களா, எனக்கு தெரியாதெல்லாம் கேட்குறேன், அதுக்கு மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்மர் இருக்குது. நம்மள்ட்ட தான் வீட்டில் அத்தனை ஆர்மர் கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்கான்னு பார்த்தா ஓகே போன் கிடைக்கிது கைஸ். போன் ரொம்ப முக்கியம் தான், ஏன்னா போன் மில்ஸ் நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் முக்கியம்னு சொன்னேன். அண்டு மீட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அண்டு வேறு ஏதாச்சும் ஓகே கன் பவுடர் எமர்லாண்ட் கொடுத்துருக்கானுங்க. கன் பவுட்ரு எடுத்துக்கலாம், எமர்லாண்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரில, ஃபுல் ஸ்டாக்கப்பில் இருக்குது. எமர்லாண்டாக இதில் கூட தூக்கி போட்டுக்கலாம், அண்டு இதை தூக்கி இதிலே போட்டுடலாம். இப்போ லாஸ்ட் ஒன் ஓகே கோல்டு கொடுத்துருக்கானுங்க கைஸ். ஏதோ யங்ஸ்டாண்டிங் புக்கு இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சி வந்தால் கோல்டை கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே நம்ம கோல்டை தூக்கி எதுக்கு பதிலாக வைக்கலான்னா இல்லை எதுக்கு அதில் வச்சுக்கலான்னு பார்த்தா எதுலேயுமே வைக்க முடியல. அண்ட் அயன் ஷூட்டில் நமக்கு அயன் ஆர்மர் மட்டும் தேவைப்படுது, அதாவது செஸ்ட் பிளேட் மட்டும் தேவைப்படுது. மற்ற அதை முடிச்சிட்டோம்னா ஃபுல் ஆர்மர் செட் நமக்கு ரெடி ஆயிரும். அண்ட் கன் பவுடர் எதுக்கு தேவைப்படும்னு எல்லாத்துக்குமே தெரியும், ராக்கெட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெதர் தேவைப்படும், அது நம்ம ஃபார்மிங்கில் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அண்டு வரவழில ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு இல்லையா, அந்த வில்லேஜில் நம்ம கொஞ்சம் எல்லாம் எடுத்துருந்தோம், லூட்லாம் எடுத்துருந்தோம், நிறையா விஷயம் கிடச்சிருந்துச்சி. அண்ட் இதெல்லாம் தூக்கி வீட்டுக்கு தான் கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் இதில் வைக்க வேண்டியது இருக்குது, இதில் வச்சுட்டு என்னோடய விஷயத்தை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெஷர் மேப் அப்படி எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் நான் ட்ரெஷர்னு போட்டிருக்கனால ஏதாச்சும் பெரிய ஐட்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா இல்லை இப்போ நான் ஏதாச்சும் கண்டுபிடிச்சினா கூட அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லிட்டு போயிருங்க ப்ளீஸ். இப்போ இந்த இடத்துல சாவதை தவிர எனக்கு வேறு வழி தெரில, ஏன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அண்டு ப்ரெஷர் பிளேட் எங்கே கிடக்கு, ப்ரெஷர் பிளேட் இங்கே அந்த தான் கிடக்கு. எதுக்கு பதிலாக ப்ரெஷர் பிளேட்டை கீழே போட போகிறேன்னா ப்ரெஷர் பிளேட்டை எடுத்துகிட்டு எதுக்கு பதிலாக போட போகிறேன்னால் இதுக்கு பதிலாக. அண்டு நான் இந்த பிளாக்கெல்லாம் உடச்சிக்கணும். இந்த மாதிரி டிஎன்டி 50 டிஎன்டி உடச்சிட்டு கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி டார்ச்சு ஒரு டார்ச் மட்டும் ஓகே இந்த டிஎன்டிலாம் நம்ம கையில் எடுத்துக்கணும் கைஸ்.
எடுத்துக்கணும் தான், வேறு வழி இல்லை. அண்டு இதை தூக்கி இங்கேக்குள்ளே வச்சுட்டு இதானா அப்படின்னா இதை தூக்கி ஜம்ப் பண்ணி இந்த இடத்துல வைக்கணுமா? ஓகே, ஒரே ஒரு டிஎன்டி அதை தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஒரு டிஎன்டி தான் வச்சுருக்கோம், கன் பவுடர் தவிர. ஓகே, டிஎன்டி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நெதரைட் எடுக்கிறதுக்காக டிஎன்டியால் மட்டும்தான் முடியும். அதாவது டிஎன்டி வச்சு போனால் தான் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் நெதரைட்டு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்டு ஒரு பிளாக்கை போட்டு சாக போகிறோம். ஓகே, செத்துருக்கோம், பட் என்ன சாவலை. அதாவது இங்கே இருக்க டார்ச்சை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் போல். இங்கே பாருங்கள், எம்பூட் லூட் இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ மிதக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இங்கே ஒரு டார்ச் இருக்குது. அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்துருந்தா கூட செத்துருப்போம் காய்ஸ். செஸ்ட்டை எதுக்கு பதிலாக எடுக்கலாம்? செஸ்ட்டை எடுத்தானச்சும் பிரோஜனம். அண்டு இந்த தான் கையில் வச்சுக்கலாம் காய்ஸ். நின்றுங்க, ட்ரெஷர் மேப்புக்கு எப்படி போகிறது? ஏதோ கொடுத்துருக்கானுங்க, நான் எங்கேயோ நிற்கிறேனே. ஓ, புரிஞ்சு, அந்த வெள்ளை கலரில் புள்ளியில் இருக்கிறது தான் நம்ம அந்த எக்ஸ் மார்க் போட்டுருக்க தான் ட்ரெஷரா? ஓ, புரிஞ்சு காய்ஸ், புரிஞ்சு எனக்கு. ட்ரெஷர் மார்க் பக்கத்தில் இருக்கும் போல். இப்போ நம்ம சாகலாம் வேணாம், இப்படியே தான் போய் ஆகணும். ட்ரெஷர் அங்கே என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரிலையே. அதெல்லாம் எடுக்க நம்மள்ட்ட இன்வென்ட்ரி வேறு இல்லை காய்ஸ். சில தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டு தான் ஆகணும் இப்போதைக்கு. ஓகே, இது கரெக்டாக முடிஞ்சா? ஓகே காய்ஸ், ட்ரெஷர் மேப்பை கையில் எடுத்துக்கலாம். இப்போ எங்கே நிற்கிறோம், எங்கிட்டு போகணுன்னு தெரியலையே இதில். இதில் எப்படி போகணுன்னு தெரில காய்ஸ். ஓ, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோமா? அப்படியே போயிட்டு டக்குன்னு ஒரு இது யூட்டன் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டு நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட் வச்சு ட்ரெஷர் மேப் கிட்டே போய்க்கலாம். ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கேன். ட்ரெஷர் மார்க் பக்கத்தில் தான் இருக்கேன் போல் காய்ஸ். ஓ, புரிஞ்சு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்து பார்த்துருக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது போல். ஓகே, ட்ரெஷர் மேப்பு கரெக்டாக நேராக போனதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு டேர்ன் எடுக்கணும். அது எங்கிட்ட எடுக்கணும்னு தெரிலையே. ஓகே, கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக எங்கிட்டுன்னு தெரில. கரெக்டாக எங்கிட்டு போகணுன்னு தெரில காய்ஸ் எனக்கு. இப்போ எங்கிட்டு நகர்ந்துட்டுருக்கோன்னு கூட ஒரு ஐடியா இல்லை. தூரமாக நகர்ந்துட்டுருக்கோமா, பக்கத்தில் போய்ட்டுருக்கோமா, ஒன்றுமே தெரிலையே. தூரமாக எதுவும் போயிட்டுருக்கோமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ட்ரெஷர் மேப்பே கொஞ்சம் புதிதாக தான் இருக்குது. ஓகே, வேமா போடா கைப்புள்ள. ஓகே, இப்போ ட்ரெஷர் மேப்புக்கு நேராக நிற்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், டால்ஃபின்லாம் வந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இப்போ போகணுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்படி போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் மார்க் நேராக போக மாட்டேங்குது, கீழே இறங்கிட்டு இருக்குது போக போக. இப்போ எப்படிங்க போகிறது? ஆஹா, என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது காய்ஸ். ஏங்க, ஒரு ஐடியா கூட இல்லாமல் நான் சுற்றி கலையிறேன் விசாட்டுக்கு. டால்ஃபின் கத்துது, அது விசாட்டுக்கு. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய். ஓ, முன்னாடி போகக்கூடாதா? பின்னாடி தான் போகணுமா? ஓகே, பின்னாடி போகணுங்க. பின்னாடி போய்ப்போம். அண்டு கடலுக்கு நடுவில் தான் இருக்கா போல். ஓகே, கடலுக்கு நடுவில் தான் இருக்குது. ஆனால் எந்த பக்கத்துன்னு தான் சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இந்த கூட போய் பார்ப்போம். ஓகே, இப்படி போய் பார்ப்போம், பக்கத்தில் போவோமா என்னென்னு. ஓகே, ஸ்பீடாக போகணுங்க காய்ஸ். ஏன்னா ட்ரெஷர் மேப்புன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரெஷர் இருக்க போகுதுன்னு தெரில. அண்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இது கொஞ்சம் கூட இன்ச்சு பை இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது காய்ஸ். கீழே இறங்குது. ட்ரெஷருக்கு நேராக போக மாட்டேங்குது காய்ஸ். இந்த எக்ஸ் மார்க்கு நேராக போக மாட்டேங்குது. தப்பான ரூட் எதுவும் வரோமா ஒன்றும் தெரிய வேற மாட்டேங்குது காய்ஸ். ஓகே, இப்படி தான் போகணும் போல். ஓகே, எங்கிட்டு போகிறேன்னு சத்தியமாக தெரில. இப்போ எங்கிட்டு போகணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஏங்க, எனக்கு தெரிஞ்சு கடலுக்குள்ளே போயிடலாமா? இன்னுங்க கடலுக்குள்ளே போவோம். தம்பி தள்ளுப்பா.
ஓகே கடலுக்குள்ளே போவோம் நின்னுங்க. ஓகே கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ட்ரெஷர் கடலுக்குள்ளே தானே இருக்குது. கடலுக்குள்ளே போனால் ஏதாச்சும் ஐடியா வரும்ல, அதான் கடலுக்குள்ளே குதிச்சிட்டேன். டால்ஃபின் மேலே ஏறி போக முடியுமோ? ஓகே நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நானும் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பக்கத்தில் கூட போக மாட்டேங்குது கைஸ். ட்ரெஷர் மேப் பக்கத்தில் கூட கீழே அடியில் போனதுக்கப்புறம் தான் ட்ரெஷர் மேப்புக்கு நேராக காட்டுமா என்னன்னு தெரில. ஓகே ஒன்றுமே தெரில கைஸ். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணிடலான்னு பார்க்குறேன், ஒன்றும் பண்ண முடில. தம்பி டால்ஃபின் நான் தள்ளி போப்பா. ஓகே டால்ஃபின் நம்ம கூட ட்ரெஷர் தேட வருது போல். ஓகே நீ அப்படியே அங்கிட்டு வந்துடு, அண்ணன் இங்கிட்டு போய்க்கிறேன்ப்பா. ஓகே இப்போ நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே ஸ்னெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் அடித்து உடைக்கலாம் வண்டியோட. ஓகே இப்போ நானும் எக்ஸ்மார்க் நேராக போயிட்டே தான் இருக்கேன். 2 நாள் ஆகிடுச்சு கைஸ். இது தேடி தேடி இத்தனை நாள் ஆகிடுச்சு. பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கரெக்டாக தான் போகிறோமான்னு. எனக்கு தெரிஞ்ச லேண்ட் சோர்ஸ்லேயே போனால் போக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெசர்ட்டு இந்த இடத்துல இது ஏங்க இந்த பக்கம் ஒரு லேண்ட் சோர்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த பக்கம் ஒரு லேண்ட் சோர்ஸ் இருக்கே. ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஏமா ஒரு நிமிஷம்ங்க மேப் வச்சுக்கலாம். ஓகே அந்த மார்க்குக்கு நேராக தான் இருக்கேன். ஓகே இப்போ கீழே போயிட்டே இருக்கணும் போல். ஏங்க கீழே டீப்பில் வந்துட்டேங்க. இதுக்கு மேலே டீப்பில் போகணுமோ ஒரு வேளை. எங்கள் திடீர்னு கீவுக்குள்ளே போய் விட்டுற போகுது நம்மளை விசாட்டுக்குது. ஓகே ரொம்ப டீப்பில் வந்துட்டேன். தம்பி போயிடுறா கைப்புள்ள. வாட்ரு பக்கெட் இதுக்கு போலாச்சும். ஓ என்ன பண்ணுறது, நம்மள்கிட்ட 42 இது இருக்குது. அதை தூக்கி இதை தூக்கி செத்துரும் விட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப கீழே போயிட்டோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அப்படியே இருக்குது செஸ்ட்டு. இது இப்போ என்ன பண்ணுன்னு தெரிலையே காய்ஸ் எனக்கு இப்போ. ஆஹா காய்ஸ் என்ன டைமண்ட்லாம் கொடுக்குறானுங்க. ஓ ட்ரெஷர்னால் டைமண்ட்லாம் கொடுப்பானுங்களா? ஆஹா இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தீங்களாடே. இது கொஞ்சம் இது முன்னாடியே கொடுத்து தொலைஞ்சிக்கலாமேடா டே. சரி நம்ம அதுக்கெலாம் டெசர்ட் டெம்பிளுக்கு போன போல் இதில் வந்து தானே நேரம் ஸ்பீடாக போயிருக்கலாம் கைஸ். ஓகே வேறாச்சும் வைக்கணுமே இப்போ. இதுக்கு மேலே நீ எதுக்கு மேப்பெல்லாம் தேவைப்படாது எனக்கு. அண்டு இது என்னன்னு தெரில, குக்குடு ஸ்லேமன் இது எதுக்குன்னு தெரில. பட் நான் சாப்பாடுன்னு மட்டும் தெரியுது எனக்கு. ஓகேங்களா. அண்டு இதை தூக்கி போட்டுக்கலாம், இதையும் இதுலேயே தூக்கி போட்டுடலாம். அண்டு இதில் கையில் வச்சுக்கலாம். அந்த இதை தூக்கி உள்ளே போட்டுடலாம். அண்டு இது என்னது ஹார்ட் ஆஃப் சி என்னமோ சொல்கிறாங்க, எடுத்துப்போம். அதுக்கு இதில் போட்டுடலாம். ஓகே கைஸ் நம்ம இந்த வீடியோவில் ட்ரெஷர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இந்த 9 தூக்கி இதில் போட்டுட்டு கையில் பிளாக் வச்சுட்டு டக்குன்னு இந்த இடத்த விட்டு சாக வேண்டியது மட்டும்தான் நமக்கு இப்போ ஒரே வேலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா செத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலே ரீஸ்பான் ஆயிடுவோம். இவ்வளோ தூரம் சாகாமல் வந்ததே பெருசு தான் என்னை பொறுத்தளவு. அண்ட் அயன் ஹார்மர் இது எல்லாமே செஞ்சிடலாம். அயன்லேயே எல்லாருமே அப்கிரேட் ஆகிடலாம். ஓகேங்களா பிரச்சனை கிடையாது நமக்கு. அங்கேருந்து ஜாம்பிஸுக்கெல்லாம் கண்ணு தெரியுன்றது ஆச்சரியமான விஷயம் கைஸ். தம்பி வெடிப்பா வேமா அண்ணன் காணும் இல்லையா? ஏங்க என்னங்க இது டேய் நின்றா ஒன்று நான் கொன்ற போகிறேன்டா. ஹெல்ப் தான் பண்ணுறான் நமக்கு, இருந்தாலும் இவன் வச்சுருந்தா ஒரே இதில் முடிஞ்சிருக்குமா? தம்பி யாப்பா தம்பி ஏங்க அவன் அதுக்கு மேலே இருக்காங்க. அந்த பைத்தியக்காரனாக இருக்கிறானுங்க. அப்பா நீனாச்சும் வந்தியா? அட்ரா நல்லா அட்ரா இன்னும் ஒரு 2 படி அடி அவ்வளோ இன்னும் ஒருத்தன் அவ்வளோதாங்க. ஓகே நம்ம இப்போ வீட்டில் ரீச் பண்ண போகிறோம். நம்ம எடுத்த எல்லா பொருளுமே நம்மள்ட்ட தான் இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இப்போ சந்தோஷமாக நம்ம பெசாட்டி எல்லா லூட்டையும் இதிலே வச்சிடலாம் கைஸ். நின்றுங்க 8 டைமண்ட் இருக்கா நம்மள்ட்ட. மொத்தத்துக்கு எத்தனை டைமண்ட் இருக்குது? இதை தூக்கிங்க வை. மொத்தத்துக்கு 10 டைமண்ட் இருக்குது. மீதி 10 டைமண்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு ஏதாச்சும் ஃபுட்டு தான் இருக்குது. கோல்டை தூக்கி இதில் வை. அண்டு கோழியும் தூக்கி இதிலே வச்சுருவோம். கோலும் ஒரு இதுதானே இங்கே இருந்தேனே. அண்ட் இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். அண்ட் வேறாச்சும் எமர்லாண்டு தூக்கி இதில் வச்சிடலாம். அண்ட் இதில் ஒரு 3 எமர்லாண்ட் இருக்குது, இதை தூக்கி இதில் வச்சிடலாம். இவ்வளோ ஏது நீங்கள் கேட்பீங்க. இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் ஆட்டையை போட்டது மட்டும்தான். ஒன்று நான் சேதமாக எடுக்க கிடையாது.
அண்டு இன்னொரு மூட்டை மாதிரி என்னமோ வச்சுருந்தேன் கைஸ், அது காணும் இங்கே அந்த இருக்குது. அதில் ஒரு 20 அயன். ஓகே கைஸ், 34 அயன் இருக்குது. நம்ம ஒரு 5 அயன் பிக்காக்ஸு, 5 அயன் 3 அயன் 4 அயன் ஸ்வாடு, 5 ஆக்ஸு, 3 ஷவலு, அயன்லேயே எல்லாம் செய்யணும். அப்புறம் அயன் ஃபுல் சூட்டும் செய்கிறோம். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்மளோட பிளானு இப்போதைக்கு. அண்டு வேறு ஏதாச்சும் தூக்கி இதில் வைக்கணும். இதை தூக்கி இது குப்பமாக இருக்குது கைஸ். ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேராக வச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நமக்கு குட்டு எப்பயும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆப்பிள் எப்படியும் சாப்பிட்ற இடத்துல இருக்கட்டும். அண்டு இதில் இந்த தேவையில்லாத ஆணி, தேவையான ஆணி இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பிடிங்கி தூக்கி போட்டுருணும். நம்மகிட்ட தேவையில்லாத ஆணியும் சரி, தேவையான ஆணியும் சரி, நமக்கு தான் ஆபத்து. இதெல்லாம் கரெக்டாக ஆப்பிளோடு வச்சுக்கலாம். அண்டு இதில் போயிட்டு இந்த வேறு இது வேணாம், இதில் இதுவும் வேணாம் ஏங்க. இதில் இல்லை, ஸ்டோரேஜ் இல்லை. ஓகே, இதில் பார்த்துக்கலாம். இதுவும் இல்லை. இது இல்லை. இதில் போய்ட்டு போன் எடுத்து கரெக்டாக இதில் வச்சிடணும். ஆரோ எடுத்து கரெக்டாக இதில் வச்சிடணும். பெல் எடுத்து கரெக்டாக இதில் வச்சிடணும். 2 ஆப்பிள்ஸ் இதில் தனியாக இருக்குது. அண்டு ஃபுட்டோட சேர்த்து வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, இந்த ஃபுட்டு சாப்பிட்ற ஃபுட்டு, இந்த ஃபுட்டும் நாய்க்கு போடுறதுனால இதை இங்கே வச்சுக்கலாம். இந்த ஆப்பிளோட வச்சிடலாம், இந்த பெல் இதோட வச்சிடலாம். யாரோ வந்து நமக்கு தேவைப்படுது, ஆரோ கையில் வச்சுக்கலாம். இந்த ஒரு எம்டி பண்டலை இதில் வச்சிடலாம். இன்னொரு எம்டி பண்டலும் இதில் வச்சிடலாம். அந்த இதெல்லாம் என்னென்னு தெரில, அதை நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு வேணால் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வேணால் சொல்லுங்கள் எனக்கு அது என்னான்னு. ஓகேங்களா, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஆரோ இதில் வச்சாச்சு. அண்டு என்ன ஷீல்டு இதெல்லாம் நிறையா வைக்க வேண்டியது இருக்குது. நின்னுங்க, நீ போயிடலாம். செஸ்ட் பிளேட்டு நீனும் போயிரு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸு நீனும் போயிரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். லெக்கின்ஸ் இதெல்லாம் இப்போ போட போகிறது. அண்ட் செஸ்ட் பிளேட்டை போட்டோம்னா ஃபுல் ஆர்மர் செட் ரெடி ஆயிரும். அப்புறம் நீ ஆயுதம் நீங்கள் இருந்துக்க. மேலே 3 இருக்கிற ரோ வந்து பார்த்திங்கன்னா சூட்டுக்கு, கீழே இருக்க 3 ரோ வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸுக்கு. ஓகேங்களா, அண்டு வேறு டிஎன்டி இதில் வைக்கிறது, இதில் வச்சுக்கலாம். ஸ்டோன்ஸுக்கு இதில் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டோன் இருக்கட்டும், நம்ம கையில் இருக்கட்டும், சேஃப்டி ஸ்டோன் இருக்கட்டும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இதை தூக்கி இதில் வச்சுட்டு வர மாட்டேன் தம்பி. நீங்கள் பாப்பா, வேறு என்ன இருக்குது? வேறு டைமண்ட் பிக்ஸ், அவ்வளோதான் தம்பி. நீங்கள் வாப்பா. ஓகே, முடிஞ்சு. டூல்ஸ் மட்டுமே ஒரு இதுக்கு தேவைப்படும் போல். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதில் இருக்க 50 ஷூட்டையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஷூட்லாம் ஷிஃப்ட் பண்ணணும். நமக்கு ஸ்டாக் ஆஃப் ஸ்டோன்ஸ் கிடைக்கிறதுலாம் ரேர் தான். நம்ம அவ்வளோக்கெலாம் மைண்ட் பண்ண மாட்டோம். அப்படின்றனால நம்ம இப்போ கையில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னுங்க இந்த ஷீல்டு இங்கே இருக்கட்டும். நீ இங்கே வா, நீ இங்கே போ, நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா. ஓகே கைஸ், அவ்வளோதான். அண்டு வேறு ஏதாச்சும் இதில் போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே வரிசையாக வச்சிடணும். அயனை கூட இதில் வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு செஸ்ட் பிளேட் செஞ்சுட்டு வந்து வச்சிடலாம் இதில். அண்டு இதில் காப்பர் சூட்டு ஃபுல் ஆர்மர் இருக்குது, அதையே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தான் இருக்குது ஹெல்மெட்டு. ஓகேங்களா, அதையே கூட எடுத்துக்கலாம். அண்டு அயனு தேவைப்படும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நீ இதுக்கு போ, அண்டு நீ இதுக்கு போ, நீயும் இதுக்கே போ, நீயும் இதுக்கே போ. அண்டு ஸ்வாடு இருக்கட்டும், நம்மள்கிட்ட இது இருக்கணும். அப்புறம் இது போகணும், அப்புறம் இதுவும் போகணும், இதுவும் போகணும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. 2 ஹெல்மெட் இருக்குது, இதில் ஒரு ஹெல்மெட் இப்போ போட்டுக்கலாம். அயன் ஹெல்மெட் 2 இருக்குது, அதனால் அதை ஒன்று போட்டுக்கலாம். அண்டு இதில் நம்ம பொருட்கள்லாம் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். நின்னுங்க தம்பி, நீயும் வாப்பா, நீயும் வந்துரு, நீயும் வந்துரு, நீயும் வந்துரு. ஓகே, பொருள்லாம் வச்சதெல்லாம் எடுத்தாச்சு. வேறு எதுவும் இல்லை, தேவையில்லாத எதுவுமே கிடையாது. அந்த பவ்வு மட்டும்தான் வைக்கணும். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்து இந்த தேங்க்ஸ். பை பாய் 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 பாய்.